பக்கம் தான் அகாடமி கிரவுண்டு, அங்கே போகிறதுக்கே கூட விட மாட்டாங்க. எங்கள் பாட்டியை வந்து எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்டுரும், அவள் போய் அந்த தெருவில் பசங்களோட விளையாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு எங்கள் அப்பா திட்டுவார். இப்போ வெள்ளம் தெரியவே தெரியாது அங்கே நான் விளையாடிட்டு இருந்தேன், கிரிக்கெட் கற்றுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப டென்ஷன் பற்றிருக்காங்க. 7 கழுத வயசாகுது ஆம்பளை பயலுகளோட சேர்ந்து கிரிக்கெட். நிஜமாவே வந்து கிரிக்கெட்குள்ள என்னென்ன மாதிரி பாலிடிக்ஸ் வந்து இருக்கு? அத்தனை பசங்க இருக்கும்போது ஒரு பொண்ணு இருக்கான்னா பிரச்சனைலாம் வரும்ல. நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனாலும் தப்பு பண்ணாத இடத்துல நான் வந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன். வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு நான் விளையாடுறது பிடிக்காது, அதனால கிரிக்கெட்டுக்காண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிஸுக்கு போகும்போதெல்லாம் லிஃப்ட் கேட்டுலாம் போயிருக்கேன். எனக்காக இதெல்லாம் ஒரு பேட் கிரிப்பு கூட எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது இல்லை. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. ஒன்று எப்படி நான் கிரிக்கெட்டர் ஆவேன் அப்பாட்ட சொல்கிறது, அது எடுத்தாலே திட்டுவார், அது எடுத்தாலே சண்டை வரும். சரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துருந்துதான் அப்படின்னு தெரிஞ்சா என் காலை உடச்சி உட்கார வச்சிருவாங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போவேன், என்னை நீங்கள் நம்பினா போதும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், உங்களை பெருமைப்படுத்துவேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த LBW ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை பார்த்து வந்து ச்சே பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உங்களுக்காக நம்ம பிரிட்டியா ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து LBWல இருந்து வள்ளி இருக்காங்க. ஹாய். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ரியல் லைஃப்லயும் வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுனால அந்த மூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கணும், ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஊர்? ராணிப்பேட். ஓகே, டன். எப்படி அந்த கிரிக்கெட்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்ததா? ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஆனால் நான் ஒரு 3.5 இயர்ஸாக தான் விளையாடின்னு இருக்கேன், ப்ரொஃபஷ்னலாக கற்று விளையாடின்னு இருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என் வீட்டில் வந்துட்டு அண்ணா அக்கா எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவோம். சின்ன வயசில் தம்பிங்க, அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு, அப்படி எல்லாமே அப்போலேருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே எனக்கு வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக விளாட்ணும். வீட்டில் அப்பாவுக்கு அண்ணாக்கெலாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், பாட்டிலாம் கூட பிடிக்கும். அப்போ மேட்சஸ்லாம் டெய்லி பார்த்துட்டே இருப்போமா, எனக்கு அப்போவே ஆசை வந்துச்சு ப்ரொஃபஷ்னலாக விளாட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டுலாம் நான் கேட்கல, ஏன்னா எனக்கு அந்த கேட்குறதுக்கே தைரியம் இல்லை. எப்படி வீட்டில் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி நான் கிரிக்கெட்டர் ஆவேன் அப்பாட்ட சொல்கிறது. அப்போ போக போக ஒரு 8th 9th வரும்போது நான் அகாடமி சேர்த்து விட சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அப்பா வந்துட்டு அது எடுத்தாலே திட்டுவார், அது எடுத்தாலே சண்டை வரும். அப்புறம் 10th 11th வரும்போது நான் அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கே திட்டுவாங்க. சும்மா பசங்க கூட ஏரியாவில் விளையாடும் போது எங்கள் பாட்டியை வந்து எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்டுரும், அவள் போய் அந்த தெருவில் பசங்களோட விளையாடின்னு இருக்கா அப்படின்ட்டு எங்கள் அப்பா திட்டுவார். எதுக்கு பசங்களோட? அப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல, அப்போது அதுக்கே திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி நிறைய கேட்டிருக்கேன். அந்த பேச்சு எடுத்தாலே சண்டை தான் வரும் வீட்டில். அதுக்கப்புறம் யூஜி வந்து ஃபஸ்ட் இயர் கொரோனா லாக்டவுனில் போயிடுச்சு. செகண்ட் இயர் படிக்கும் போது தான் வீட்டுக்கு தெரியாமல் விளையாட ஆரம்பித்தேன். ஒரு 8 months வந்து இன்னவெல்லாம் தெரியாது. இப்போ இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிருவாங்க. ஆமாம், இப்போ பிரச்சனை இல்லை தெரிஞ்சேன். அப்போ வந்துட்டு ராணிப்பேட் வீடு, நான் படித்தது வந்து VIT வேலூரில் போயிட்டு வரணும் காலேஜ், பிகாம். அப்போ போயிட்டு வரும்போது நான் சும்மா காலேஜில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 8 months விளையாடினேன். பொண்ணுங்களோட தான் விளையாடுறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் நிறைய தூரமே இருக்கும் அந்த அகாடமி வந்துட்டு. அங்கே தான் போய் ஒரு 8 months விளையாடிட்டு இருந்தேன். அது இப்போ வெள்ளம் தெரியவே தெரியாது அங்கே நான் விளையாடிட்டு இருந்தேன், கிரிக்கெட் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அங்கே எல்லாருமே பசங்க, நான் மட்டும் தான் பொண்ணு வேறு. அதுக்கப்புறம் 8 months கழிச்சு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். அப்போ தான் TNC அது. அப்போது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகும்போது எங்கள் ராணிப்பேட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் வேலூர் வெள்ளம் தூரமாக போயிட்டு விளையாடிட்டு வர, ராணிப்பேட்டில் இங்கே அகாடமியில் விளையாடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும் நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே தெரியும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆன பிறகு தான் நான் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக கற்றுன்னு இருக்கேன், விளையாடுறேன் அப்படின்ட்டு. என்ன சொன்னாங்க? அப்புறம் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பக்கம் தான் அகாடமி கிரவுண்டு, அங்கே போகிறதுக்கே கூட விட மாட்டாங்க. நம்மளுக்கு அப்போ காலேஜ் போகும்போது நிறைய பொய் சொல்லிட்டு இப்படி தான் போவேன். இப்போ நம்ம கூட இருக்கவங்க இந்த ஜென்ரேஷன்லாம் ஏதோ போய் சொல்லிட்டு தப்புலாம் பண்ணுறாங்க. நான் விளையாட தானே செய்கிறேன், அதனால எனக்கு எதுவும் தப்பாக தெரியல வீட்டில் போய் சொல்லிட்டு இது பண்ணுறது. அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் அப்படி இப்படின்ட்டு விளையாடிட்டே இருப்பேன். அம்மா தான் ரொம்ப திட்டுவாங்க அப்பாட்ட வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா நான் போயிடுவேன் விளையாடுறதுக்கு, எங்கள் அம்மாவை போட்டு தான் திட்டின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு இப்போ வரலும் சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது வீட்டில். இப்போ LBW பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் அது பார்த்துட்டும்
ஃபஸ்ட்டு நான் எல்பிடபிள்யூல நான் அடிக்கும் போது வீட்டுக்கே தெரியாது. நிஜமாவா? அப்படியா? சொல்லலையா? அம்மாக்கு அக்காவுக்கு மட்டும்தான் சொன்னேன், அப்பாக்கும் அண்ணாக்கும் தெரியாது. அப்புறம் எனக்கு ஒரு பயம், இப்போ நான் நடிக்கிறது வேற வந்துட்டேன்னா நான் விளையாடுறதுனால தான் இது பண்றேன்னு விளையாட விட மாட்டாங்களோ அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் சீரியஸா இது ஒரு சின்ன ரோலு அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய ரோலு, இவ்வளோ ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு 30 எபிசோட்ஸ் 33 நினைக்கிறேன், அதுக்கு மேலே என்னோடது கொஞ்சம் நிறைய வரும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் தானே வள்ளி, நீங்கள் எல்பிடபிள்யூ நடிக்கிறீங்க தானே அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, யாரோ போய் வீட்டில் சொல்லி கேட்டு அவங்களுக்கு தெரியாது பதிலாக நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து எனக்கு வந்து காலேஜ் மூலியமா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்போ எங்கள் டீன் சார் என்ன சொன்னார்னா, அவர் வந்துட்டு என்னை திட்டிகிட்டே இருப்பார். வீக்லி பார்க்கும்போது நான் சைன் வாங்க போகும்போது ஓடி வாங்க போகும்போதுலாம் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, வீட்டில் சீக்கிரமாக சொல்லு, ஏன்னா எனக்கு ஏதாச்சும் இல்லை பிரச்சனை வந்துச்சுன்னா காலேஜ் தானே அப்பா வந்து கேட்பாரு. அதனால அவங்களுக்கு ஒரு பயம், அவங்க வந்து வீட்டில் நீ இந்த வீக்கே சொல்லிடணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணோன்ட்டு. அப்போ ஒரு வீக் வரும்போது சாரே சொன்னார், இந்த வீக் நீ கண்டிப்பாக அப்பாட்ட போய் சொல்லிட்டு எனக்கு அப்பாட்ட இருந்து கால் பண்ணி கொடு. அவருக்கு தெரியும் எனக்கு வீட்டில் எப்படி சப்போர்ட்லாம் இல்லை அப்படின்ட்டுலாம். அப்போ வந்து அவர் சொன்னார் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும். அப்புறம் சரி, இது 2 காரணத்தினால தான் நான் வீட்டிலே சொன்னேன். அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டேன், சும்மா நானே வச்சு காமிச்சிட்டு, எங்கள் பாரு டேடி நாங்கள்லாம் வந்துட்டு அது கிரிக்கெட் வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் ரியல் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் காமிச்சிட்டு நாங்கள்லாம் சும்மா விளையாட போனோம். அப்புறம் நான் டைலாக் தைரியமாக பேசுறதுனால எனக்கு சும்மா நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, ஒரு ரோலே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டேன். நான் இந்த ஆடிஷன் போய் செலக்ட் ஆனது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் சாரும் பேசணும்னு சொல்கிறாரு, அடி நான் விளையாடுறதுனால நான் இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன்னா எங்கள் சார் வந்து நெக்ஸ்ட்டு இங்கேயே படிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு படிக்க சொல்கிறாரு. ஆக்சுவலாக திருப்பி அங்கேயே போட்டு டீம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதனால் நான் விளையாடுறதுனால சார் பேசணும்னு சொல்கிறாரு ரெடி அப்படின்னு கால் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே பேசிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவும் சரி சரி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட சரி சரின்னு தான் சொல்லுவாங்க, என்கிட்டலாம் அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆக்சுவலாக யூஜி படிச்சுட்டே நான் வேலைக்கு போகிறேன் மாதிரி தான் இந்த பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து ஜேபிஆர் யூனிவர்சிட்டிக்காக கெஸ்ட் பிளேயராக விளாட்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்படியே அட்மிஷன் போட வச்சுட்டாங்க எம்பிஏ. என்ன இது எல்பிடபிள்யூல வர மாதிரியே இருக்கு, அப்படிதானே அங்கேயும் நீங்க போவீங்க, ரியல் லைஃப்ல அப்படியே அதே மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு நிறையவே இது அப்படியே சிங்க் ஆகும்க்கா இந்த கேரக்டர். அதனால தான் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் சீன்லேயே பிடிச்சிச்சு வள்ளி கேரக்டர். அதனால தான் அப்படியே நான் எடுத்துட்டேன். அப்போ வந்து அப்படியே அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. ஸ்காலர்ஷிப்ல ஒத்துக்கிட்டாங்களா அப்பா? அதெல்லாம் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா படிக்கிறதுனா ஃபாரின் கூட அனுப்புவாங்க, ஆனா கிரிக்கெட்னா வீட்டை தாண்டி கூட அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஸ்டடீஸ்க்கு ரொம்ப சப்போர்ட். அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம், இதுல ஃபியூச்சர் இருக்காது கிரிக்கெட்ல. அதனால இப்போ நம்ம நம்புற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஏதாச்சும் நம்ம இது பண்ணோம்னா அவங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் சொல்றேன்ல, நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன் நான் நம்புங்கன்ட்டு. ஆனா அது நம்ப மாட்டுறாங்க, நிறைய திட்டுவாங்க. நான் கேட்பேன், என்னை சப்போர்ட் கூட பண்ண வேணாம், எனக்காக இது செய்யணும், அகாடமி சேர்த்து விடுங்க, கூட வாங்க, அப்போல்லனா கூட நான் கேட்க மாட்டேன். என்னை விளையாட விடுங்க, நானே பார்த்துக்கிறேன், நானே இது பண்ணிக்கிறேன் அப்படிதான் கேட்பேன். ஆனாலுமே ரொம்ப திட்டுவாங்க, சுத்தமாக சப்போர்ட் இல்லை எனக்காக. இதெல்லாம் ஒரு பேட் கிரிப்பு கூட எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததில்லை அந்த அளவுக்கு. ஆனால் அவங்க நினச்சா எல்லாமே முடியும். அவங்க வந்து என்னன்னா இதெல்லாம் பண்ணலன்னா விளையாடாம விட்டுருவா அப்படின்ட்டு. ஆனா நம்மளுக்கு தானே தெரியும், எதுவுமே இல்லைனாலும் விளையாடுவேன். ஐஸ்வர்யா அவங்கள மாதிரி அப்படியே ரியல் லைஃப் அதுலயாச்சும் அவங்க அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படிதான் வந்திருக்கேன். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிஜமாவே வந்து கிரிக்கெட்குள்ள என்னென்ன மாதிரி பாலிடிக்ஸ் வந்து இருக்கு. பீயிங் அ உமன் இன்டு கிரிக்கெட் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வேற சேர்த்து மேனேஜ் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கா, இல்ல ஓகே சந்தோஷமா ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி? இல்ல, அது வந்து பாலிடிக்ஸ் அப்படி அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நம்மளுக்கு திறமை இருந்தா யாரால என்ன இவ வேணான்னு எப்படி சொல்லிட முடியும்? 10ல் 11 இருந்தாதான் அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் வேலை செய்யும். 10ல் நம்ம 1 இருந்தா நம்ம ஏன் அந்த பாலிடிக்ஸ்லாம் வர போறோம்? நம்மள எடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்கோம்ல. அதனால நான் எப்பவுமே டேலண்ட்டை தான் நம்புவேன், பாலிடிக்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேங்க்கா. அண்ட் ஒரு உமனா ஏன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் டேஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். கிரவுண்ட்ல இப்போ வெயில்ல இந்த மாதிரிலாம் வந்து விளையாடும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஃபிசிக்கலி உங்களை ரொம்ப பேக்டா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அது எதுவுமே கஷ்டமா தெரியாது.
அதனால நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எதுவுமே கஷ்டமாக இருக்காதுல்ல. எனக்கு வந்து இப்போது நீங்கள் இந்த எல்பிடபிள்யூ பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுதான் எனக்கு கஷ்டமாக தெரியும். அவங்க எல்லாருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேட்ச் சீன்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. லாரெல்லாம் மாஸ்கோடவே தான் சுற்றின்னு இருப்பா. நான் வந்து 24 ஹவர்ஸும் கிரவுண்ட்லேயே தான் சுற்றின்னு இருப்பேன். சீன்ஸ் எனக்கு எப்பயாச்சும் இருக்குமா, மற்றவங்க எல்லாம் சீன்ஸ் இல்லைன்னா கேரமில் இருப்பாங்க. நியாத்தி அக்கா பத்மா அக்காலாம் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, போகாத எதுக்கு வெயிலில் விளையாடிட்டே இருக்கோம், உன் ஃபேஸ் தெரியுது, அப்போ நீ வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்ல, ப்ராக்டிஸ் பண்ணுற மற்ற நேரம் சும்மா எதுக்கு இப்போ போய் வெயிலே விளையாடின்னு இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் எனக்கு சும்மா இருக்கவே தோணாது. நான் போய் விளையாடிட்டே இருப்பேன். 24 ஹவர்ஸும் அங்கே விளையாடிட்டே இருப்பேன் அந்த செட்டில் இருக்கும்போது. அப்படியே போயிட்டு நடிப்பேன். நான் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எனக்கு சீன்ஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு தோணும், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருப்போம் அப்படின்ட்டு. அப்படி அதனால அவங்களுக்கு அதில் ஆக்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஆப்போசிட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இதில். அது வலி பெயின் அப்படிலாம் நிறைய வரதான் செய்யும். நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அதனால எதுவுமே தெரியாது. ஏன்னா கஷ்டம் இல்லாமல் எதுவுமே இருக்காதுக்கா. நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய பார்த்துருக்கேன். அதனால வள்ளி மாதிரியே வள்ளிக்கும் வள்ளி கூட எனக்கு பெருசா தெரியாது. வள்ளி கூட அவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் இருக்கு. ஏன்னா வள்ளிக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக அட்மிஷனும் கிடச்சிச்சு. இப்போ டக்குன்னு டீம் உள்ளலாம் போயிட்டா. அது கொஞ்சம் பிடிச்சதுனால தான் எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி நிறைய ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்ட், இதை தாண்டி போறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருந்திருக்கும்ல கிரிக்கெட்? ஏதாவது ஒரு நாள் இந்த 3.5 இயர்ஸுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலாம் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அப்படிதான் வீட்டில் வளர்த்தாங்களே, எதுவுமே எந்த பிரச்சனையுமே தெரியாது. அப்போ இந்த 3.5 இயர்ஸ்ன்னும் போது எனக்கு காசுனா என்ன, பீப்புள்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ட்டு எல்லாமே நான் இந்த 3.5 இயர்ஸில் தான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா எதுவுமே இருக்காது என்கிட்ட, எந்த சப்போர்ட்டுமே இல்லை. வீட்டில் வந்துட்டு காசு எப்படின்னா கொஞ்சம் கொடுப்பாங்க, கிரிக்கெட்டுக்காண்டி எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவங்க செலவுக்குன்னு கொஞ்சம் கொடுக்கறது வந்துட்டு நான் நிறைய ஃப்ரீ பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணும்போது, அப்புறம் நிறைய சாப்பிடாம இருந்து அப்படி சேவ் பண்ணி அந்த மாதிரி இருந்து தான் நிறைய இது மேட்ச் ஃபீஸ்லாம் கட்டணும், அகாடமிக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் நான் ஃபாஸ்ட் பவுலர் வேறு, ஷூவு பால் நியூ பால்லாம் வாங்கணும், நிறைய செலவு வரும். அப்போது வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு நான் விளையாடுறது பிடிக்காது, அதனால கிரிக்கெட்டுக்காண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ப்ராக்டிஸுக்கு போகும்போதெல்லாம் லிஃப்ட் கேட்டுலாம் போயிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். வீட்டில் சுத்தமாக சப்போர்ட் இல்லை, நான் வந்து பொண்ணு, அதை தாண்டி நிறைய பிரச்சனை எல்லாமே எல்லா இடத்துலையும். என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க உமன் நீங்க கிரிக்கெட்ல இருக்கும்போது ஃபேஸ் பண்ணதுன்னா? அதெல்லாம் நிறைய வந்திருக்கு, எப்படி வெளில சொல்றது? ஏதாச்சும் சும்மா 1-2, எல்லாமே தேவையில்ல, ஏதாவது 1-2. அது அப்படி எப்படின்னா இந்த பசங்க என்னன்னா அகாடமில நான் மட்டும்தான் பொண்ணு, ஒருத்தர் 2 பேர் அப்படிதான் பொண்ணுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அத்தனை பசங்க இருக்கும்போது ஒரு பொண்ணு இருக்கான்னா பிரச்சனைலாம் வரும்ல. அப்போ நம்மளை நம்பவும் மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. நிறைய பிரச்சனை ஒரு அகாடமிலேருந்து இந்த இடத்துல போகும்போதும் பிரச்சனை வரும்போது வந்துட்டு எனக்காக பசங்க டீஸ் பண்ணுறது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைக்கா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன். அப்போ நம்மளுக்காக நிற்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் சப்போர்ட் இருக்குன்னா அப்போ அந்த பிரச்சனை வேற. வீட்லேயும் சப்போர்ட் இருக்காது. நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனாலும் தப்பு பண்ண அந்த இடத்துல நான் வந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சிச்சுவேஷன் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, இஃப் அட் ஆல் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா? வேணாக்கா, நான் வீட்லேயும் பார்ப்பாங்க இதெல்லாம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் என் காலை உடச்சி உட்கார வச்சிருவாங்க. வீட்டில் விளையாடவே விட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியக்கூடாது. தப்பே பண்ணாததுல நான் 1 மணி நேரம் நின்று அழுவெல்லாம் செஞ்சுருக்கேன் சில இடத்துல. அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய போகும் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு நம்ம விளாடுவோமா அப்படின்னே எனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் வந்து சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு என்னன்னா நான் வந்துட்டு
யாரும் நான் ஃப்யூச்சரில் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், அப்பா இல்லைன்னா கூட அப்படின்ட்டு அவங்களுக்கு இது. அதனால நான் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படி. அண்ணா அக்காவுமே படிச்சுட்டு நல்ல வேலைக்கு தான் இருக்காங்க, செட்டில் ஆகிட்டு. அப்போ என்னையும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அதனால இல்லை ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலி வந்து சேர் அப் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த ஒரு நிறைய வலிக்கும். எப்பவுமே மேட்சஸ்ல நிறைய எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க, நிறைய பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு 300-400 கிலோமீட்டர்ஸ்லாம் கார்ல கூப்பிட்டு வந்து மேட்ச் விளையாட வச்சு இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு தோணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு நான் என்ன விளையாடுறேன், நான் வந்து பவுலரா பேட்ஸ்மேனா, என்ன பவுலர் அப்படின்னு தெரியுமான்ற அளவுக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு செலெக்ஷன் வரோன்னா, மேட்ச் வரோன்னா அவங்க வந்து ஜூஸு சாப்பாடு அப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு போவாங்க. அவங்க சரியாக விளாட்லனா அப்படின்னா கூட நம்ம சாப்பிட்டே வந்திருக்க மாட்டோம், ப்ராக்டிஸுக்கு மேட்ச்சுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்போம். அப்போது வீட்டில் சப்போர்ட் இல்லையே அப்படின்லாம் இருக்கும். நான் சப்போர்ட் கூட கேட்கலக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி இருங்க அப்படிலாம் கூட நான் எதிர்பார்க்கல. என்னை நம்பி விளாட விடுங்க, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போவேன் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் நம்ப மாட்றாங்க. இப்பவுமே நான் 1 வீக் தான் ஆச்சு. இப்போ 1 வீக் முன்னாடி தான், இப்போ எனக்கு காலேஜ் முடிய போகுது, ஃபைனல் செம் இன்டர்ன் லீவ் தான் போயிட்டுருக்கு. நான் அப்பாட்ட 1 வீக் முன்னாடி தான் சீரியஸாக வீட்டில் பெர்மிஷன் கேட்டேன். அப்போவே எனக்கு தைரியம் இல்லை கால் பண்ணி கேட்க. சரி கேட்டு தான் அவனை, வேறு வழி இல்லை, முடிய போகுது 2 மந்த்ஸில் அப்படின்ட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். ஒரு 1 இயர் மட்டும் எனக்கு விளாட பெர்மிஷன் தாடாடி, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன். இப்போது லீக் டீம்லாம் வருது, டிஎன்சிஏ டிஎன்பிஎல்லும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விமன்ஸ்க்கு. அதனால இதெல்லாம் வருது, சில டீம்ஸில் கூப்பிடுறாங்க, ஒரு 1 இயர் மட்டும் டைம் தாடாடி, கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் எதுனா பண்ணுருவேன். அப்படி நான் எதுவுமே பண்ணலன்னா நான் நீ சொல்கிற மாதிரி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் வந்துட்டு அப்படியே செம்ம கோவமாயிட்டு 2 மாதம் தான், அதெல்லாம் இஷ்டத்துக்கு எப்படின்னா இருந்துக்கோ, அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க, வேலைக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக விளாடுவேன், நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக உண்மையாக இருந்து கஷ்டப்படுறோம்ல, அதனால கண்டிப்பாக எதனா ஒன்று நடக்கும். ஏன்னா நான் யூஜி படிக்கும் போதே நான் பிஜி படிப்பேன், இவ்வளோ 2 இயர்ஸ் விளாடுவேன் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வேலைக்கு, ஏன்னா வேலைக்கு போனால் நம்மளால விளாட முடியாது. இப்போ எனக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரீயாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் விளாடுவேன். ஏன்னா நான் அந்த விஷயத்துக்காக உண்மையாக இருக்கா, அதுக்காக கஷ்டப்படுறேன், கிரிக்கெட் என்னை விடாது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு எனக்கு ஜேபிஆர்லேருந்து கெஸ்ட் பிளேயராக கூப்பிட்டாங்க, விளையாட போனேன். அப்புறம் அட்மிஷன் போட வச்சாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் நம்புகிறேன், கண்டிப்பாக எதனா ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவேன், கண்டிப்பாக நடக்கும். கூடிய சீக்கிரம் ப்ராபப்ளி இந்த இன்டர்வியூ அட்லீஸ்ட் பார்த்துட்டு அப்பா அம்மா ஃபேமிலியில் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விஷயம் அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லணும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்பாவுக்கு இப்போ ஏதாவது பார்த்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒரு சின்ன மெசேஜ் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? கேமரா பார்த்து சொல்லலாம் நீங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போவேன், என்னை நீங்கள் நம்பினா போதும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், உங்களை பெருமைப்படுத்துவேன். சூப்பர், கண்டிப்பாக நடக்கும். ரியல் லைஃப் ஒரு யார் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா? இன்ஸ்பிரேஷன்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது எல்லாரோட ஸ்டோரியுமே இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த இடம் கிடச்சிருக்கும். பட் இன் ரியல் நான் வந்து பார்த்து லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னா அது என்னோட ஃப்ரெண்டு மதிவானன். அவர் வந்து டிஎன்பிஎல் ஆடுறாரு இப்போ. ரொம்ப இன்ஸ்பைரிங், அவர் ஸ்டோரிலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க அவர். அதனால அவரை பார்த்து நான் நிறைய கற்றுப்பேன், அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அப்படி இப்போ மென் கிரிக்கெட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும், விமனுடைய கிரிக்கெட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். டீமாக இருக்கட்டும், செலெக்ஷனாக இருக்கட்டும், அப்படியுமே நிறைய வந்து கேள்விப்பட முடியுது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு பார்க்கும் போது விமன்ஸ் டீம் அப்படிங்கிறது பயங்கரமா இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ வளர்ந்துருக்காங்க. கப்பாக இருக்கட்டும், ஒரு வேர்ல்ட் கப், முன்னாடிலாம் வேர்ல்ட் கப்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ அதெல்லாம் அந்த நிலைமை அப்படிங்கிறது டோட்டலாக மாறி இருந்திருக்கு இல்லையா? நீங்களும் எங்கள் விமன் கிரிக்கெட் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த க்ரோத் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், இப்போ வந்து இனிஷியலாக பார்க்கும்போது அது கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையவே வளர்ந்துருக்குதுக்கா. ஏன்னா முன்னாடிலாம் வந்து விமன்ஸோட மேட்சஸே டிவிலலாம் போட மாட்டாங்க, பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து அதில் இருக்கல நான், அதனால இந்த மேட்ச்சு அப்படின்னு தெரியும். நம்ம போய் பார்க்கணும், வச்சு பார்க்கணும்னு பார்த்தா வரவே வராது.
இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே பசங்கள்லாம் கூட பார்க்காங்க. அப்போல்லாம் விமென்ஸ் கிரிக்கெட்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு செலெக்ஷனுக்கு நிறைய பேர்லாம் பொண்ணுங்க வரவே மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டீம் இருக்கிறதே கஷ்டமா இருக்கும். இப்போ ஆனால் நிறைய விமென் கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. இன்னொரு விஷயம் வள்ளி வந்து பயங்கர பிஸி, ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பற்றியுமே சொல்லுங்க. இப்போ உங்களுடைய ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அது வேற சம்மர் டைம் அக்கா. இப்போ நிறைய டோர்னமெண்ட்ஸ் மேட்சஸ்லாம் இப்போதான் வைப்பாங்க. என்னால் அங்கே ஷூட்டிங்க்கு போகவே முடியாது. எனக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் ஷெட்யூல் டைரக்டர்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பார், மா உனக்கு இதோட அருமை இன்னும் தெரில, உனக்கு அப்புறம் தான் தெரியும், கொஞ்ச நாள் இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண கிரிக்கெட்டை, இதில் நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அவாய்டே பண்ண முடியாது கிரிக்கெட்டை. எனக்கு ப்ராக்டிஸாக மிஸ் பண்ணவே முடியாது. நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப டென்ஷன் பற்றியிருக்காங்க செட்டில். ஏன்னா நான் எப்போ நான் முடியும், நான் ப்ராக்டிஸ் போகணுன்னா, நான் மேட்ச்னா நாளைக்கு ஒரு நாள் லீவ் தாங்கண்ணா, நான் எப்போ நான் முடியும், இப்படியே தான்க்கா நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஷெட்யூல் டைரக்டையும் மேனேஜர்ட்டையும் நீங்கள் என்னை கேட்டு பாருங்க, ஐயோ வள்ளியா சரியான தலைவலி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. அதனால ப்ராக்டிஸும் என்னால் கட் பண்ண முடியாது. எனக்கு மனசே வராது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ டேஸ்னால் ஒரு ஷெட்யூல்னா அப்போ கொஞ்சம் ரெகுலராக ஷூட்டிங் இருக்குமா, அப்போல்லாம் ப்ராக்டிஸ்க்கு டைமே இருக்காது. நான் கெஞ்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கெஞ்சுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீன் இல்லாதனால அப்படியே கிரவுண்ட்லேயே அங்கேயே பண்ணிட்டு ட்ரில்ஸ் பண்ணோன்னா நானே கல் வச்சு எடுத்து, கோனுக்கு பதில் கல் வச்சு எடுத்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்ல உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு வந்து ரேணுகா சிங் தாகூர் பிடிக்கும். நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக, பவுலிங் ஆல்ரவுண்டர். எனக்கு அதனால அவங்க பவுலிங் ரொம்ப பிடிக்கும். பட் இந்தியன் தவிர்த்து அப்படி கிரிக்கெட்டர்னா எலிஸ் பெரி ரொம்ப பிடிக்கும். ஆஸ்திரேலியன் நீங்களும் பாப்பீங்க? ஏதோ நான் லைட்டா பாப்பேன், உங்க அளவுக்கு எல்லாம் இல்ல, சும்மா லைட்டா சொன்னோனே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்ங்கறதால. எஸ், சூப்பர் டன். இப்போ உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து ஸ்மிருதி மந்தனா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேப்டன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் அந்த இந்தியன் ஸ்குவாட்ல, டீம் ஸ்குவாட்ல உங்களை நாங்கள் வந்து கூடிய விரைவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ அண்ட் எஸ் ஆல் த பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு. தேங்க்யூ. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.